பிரைஸ் லார்ட். ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக அவங்கள வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 52 நாள் மனங்கள் யுத்த ஜெபத்தில் ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்மை பாவங்களுக்கு சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமாம் பிரியமான தேவசனமே, எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் சரி அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆமென். அவர் எதற்காக நமக்காண்டி தழும்புகள் ஏற்படுத்திக்கிட்டார் அப்படின்னு சொன்னா, அவர் ஏன் அந்த தழும்புகளை வாங்கி கொண்டாருன்னு சொன்னா, உங்களுடைய பாவமான வாழ்க்கை, உங்களுடைய பாவமான சுபாவம், உங்களுடைய மீறுதல், உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய பிடிவாதங்கள், இதற்காண்டி அவர் உங்களை தள்ளிட்டு நீங்க வாங்க வேண்டிய அடியை அவர் வாங்கியிருக்கிறாரு. உங்களுக்காண்டி அவர் தம்முடைய சரீரங்களை கிழிக்கி கொடுத்திருக்கிறாரு. அப்ப உங்களுடைய பாவங்களுக்கு அவர் மறிச்சிருக்காருன்னு சொன்னா, அவங்களுடைய அந்த குற்ற மனசாட்சி, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுபாவம், ஜென்ம சுபாவத்துல விட்டு விலகணும்னா அவருடைய தழும்புகளால நீங்க குணமாகணும். அவருடைய தழும்புகள் உங்களுடைய சுபாவங்களை மாற்றும். அவருடைய தழும்புகள் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் மாற்றும். உங்களுடைய கிரியைகளை மாற்றும். உங்களுடைய வார்த்தைகளை மாற்றும். ஏன்னா இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. அவர் அந்த விலைக்கரையை செலுத்துறதுக்குண்டான நோக்கம் என்னன்னா, உங்களை மீட்டெடுக்கும் பொருட்டாக, உங்களை அவரோடு இணைத்து கொண்டுன்ற பொருட்டாக. அதாவது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல. அப்போ நீங்களும் ஆண்டவரும் ஒன்னா இருக்கணும். இனிமேல் உங்களை விட்டு பிரிஞ்சிடவே கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காண்டி ஆண்டவர் இந்த நாள்ல உங்களோடு பேசுகிறார். ஆமே, நீங்க வெகு தூரம் போயிருந்தாலும் தொலைஞ்சு போன உங்களை தேடிதான் ஆண்டவர் வந்தாரு. எத்தனையோ நேரங்கள்ல நீங்க இயேசுவை மறுதளிச்சிருப்பீங்க. எத்தனையோ நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட கோவப்பட்டிருப்பீங்க. எத்தனையோ நேரங்கள்ல நான் உழைச்சாதான் நான் சாப்பாடு எனக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா நீங்க உழைக்கிறதுக்குண்டான பலனை தர்றது அவர் தான். நீங்க உழைக்கிறதுக்கு, நீங்க போகிறதுக்கு, உங்களுக்கு எழுந்து நிக்கிறதுக்கு பலன், உங்க காலை அடுத்தடி எடுத்து வைக்கிறதுக்குண்டான பலனை தருகிறது அவர் தான். உங்க ஜீவனை பாதுகாக்கிறது அவர் தான். நீங்க பிசினஸ் பண்ணும்போது உங்க கூட இருந்து உங்களை பாதுகாக்கிறது அவர் தான். எல்லாமே அவர் தான் செய்யறாரு. அப்ப உங்களை எப்படி அவர் விட்டு கொடுப்பாரு? உங்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீங்க எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் அவருக்கு நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரிதான். ஏன்னா ஒரு குழந்தை கோவப்பட்டுச்சு, அடிச்சுச்சு அப்படின்னா அதை யாராவது திரும்பி அடிப்பாங்களா? யாராவது அதுகிட்ட கோச்சுப்பாங்களா? நீங்க இந்த நாள்ல அவருக்கு நீங்க குழந்தைகள் தான். அப்ப உங்களுக்குள்ள இருக்க அந்த குற்ற மனசாட்சி விலகணும்னா நீங்க ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? நீங்க என்ன மீட்டெடுத்தீங்க, அந்த குற்ற மனசாட்சியை என்னை விட்டு எடுத்து போடுங்க செவ்வாய் சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, பழையவைகள் ஒளிந்தன, புதியவைகள் தோன்றினன்னு சொன்ன வார்த்தையின்படி நாங்க பாவத்துக்கு செத்துட்டோம் ஆண்டவரே, நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க பாவமான வாழ்க்கையிலிருந்து வெளியே வரும்படியாக ஆவியானவர் எங்களுக்குள்ள சுபாவங்களை மாற்றுங்க, எண்ணங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க. ஆச்சரியமான காரியங்களோட வாழ்க்கையில செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விதமான ஆண்டவரே தரித்திரங்கள், சங்கட்டங்கள், அநேக ஜென்ம சுபாவங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா பிள்ளைங்க. ஆண்டவரே, அவங்க எல்லாரையும் நீங்க ஆற்றி தேற்றுங்கப்பா, அவங்களை அரவணைங்கப்பா. ஆண்டவரே, அவங்களுக்கு உண்டான சுபாவங்களை மாற்றும்படியாக நீங்க மறைச்சிருக்கிறீங்க அப்படின்றத, ஆண்டவரே சிலுவையில நீங்க சுமந்திருக்கீங்கன்றத, அவங்களுக்கு நீதி கிடைக்க செய்வீங்க, அவங்கள நல்ல வாழ்க்கை வாழ வைக்கணுன்றதுக்காண்டி இதை செஞ்சீங்கன்றது அவங்க புரிந்து கொள்ளத்தக்கதா அவங்க சிந்தியை கட்டி வச்சிருக்க எல்லா பொல்லாதாலும் கிரிகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம்ப்பா. எல்லா சம்பல்லா துனியாக்களின் ஆவிகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நீங்க விடுதலையாக்குனா மெய்யாவே விடுதலை ஆகுங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க விடுதலை ஆக்குங்கப்பா. நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தடைகளை நீக்கி போடுகிறோம்பா. கடந்து போறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளோட வாழ்க்கையில இன்றைக்கு மாற்றத்தை பார்க்கணும், சுபாவங்களை மாறுறதை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. பிள்ளைகள் இருக்கிறதான காரியங்களை கட்ட ஜெயத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. இது மனுஷரால் கூடாதுதான், ஆனா தேவனால் கூடாதல்ல, தேவனால் எல்லாம் கூடுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீர் உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இவங்களுடைய கணவரை மாற்ற லேசான காரியம், மனைவியை மாற்ற லேசான காரியம், தாய் தகப்பனை மாற்ற லேசான காரியம், அந்த சாப கட்டிலிருந்து விடுதலையாக்குற உங்களுக்கு லேசான காரியம்ப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு ஆத்மா ஊத்தி நான் செபிக்கிறேன். இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் இந்த நேரத்துல அற்புதம் நடக்கணும்ப்பா, அதிசயம் நடக்கணும் ஆண்டவரே. உள்ள இருக்க எல்லா பயத்துக்கும் கலக்கத்துக்கும் நீங்களாக்கி, இதுகளுக்கும்
பயத்துக்கும் தூரமாவான்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அது ஒண்ணு அணுகாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே கலக்கம் நீங்கி போகட்டும்ப்பா. ஆண்டவரே, பயம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அப்படியாக நீ செய்கிறதுக்காண்டி சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா சுயத்தின் எண்ணங்கள் ஒளிந்து போகட்டும்ப்பா. ஆண்டவரே, ஊழியத்துல தடை இருந்தா இயேசுவின் தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. எது தடையா இருக்குன்றதை உணர்த்துங்க ஆண்டவரே. உணர்த்தி அதை விட்டு விலகி வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்க ரத்தத்தின் வல்லமை, உங்க தழும்புகளினால அவங்க செய்த எல்லா பாவமான காரியங்கள், எல்லா மீறுதல் எல்லாம் மன்னிக்கிறதுக்காண்டி சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் விடுதலை ஆகிறதுக்காண்டி சோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.